ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். அரசு ஊழியர்களுக்கு சலுகை வட்டி விகிதத்தில் வழங்கப்பட்டு வந்த வீட்டு வசதி மற்றும் சொத்து கடன்களுக்கான அதிகபட்ச எல்லை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த கடன்களுக்கான அதிகபட்ச எல்லை 50 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்புதிய நடைமுறை 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுக்கு அமைய நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான சுற்று நிருபம் பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் ஆலோக்க பண்டாரவினால் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலன் கருதியும் பொருளாதார சூழல் மற்றும் கட்டுமான செலவுகளை கருத்தில் கொண்டும் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் அரசு ஊழியர்கள் அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை வீடு மற்றும் சொத்து கடன்களை பெறக்கூடியதாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. விமான பயணங்கள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையினால் நாட்டில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் விசா காலத்தை 2 வாரங்களுக்கு நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த விசா கால நீடிப்பிற்காக வெளிநாட்டவர்களிடம் இருந்து எவ்வித கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது எனவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதற்றமான சூழலை தொடர்ந்து பொதுமக்கள் எரிபொருளை முறையற்ற வகையில் சேமிப்பதை தவிர்க்கும் பொருட்டு புதிய கட்டுப்பாடுகளை போலீசார் விதித்துள்ளனர். இது குறித்து போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் நாட்டிற்குள் போதுமான அளவு எரிவாயு கையிருப்பு உள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்தியுள்ளது. எனவே தட்டுப்பாடு ஏற்படும் என்ற தேவையற்ற அச்சத்தில் பொதுமக்கள் எரிபொருளை அதிகளவில் சேமிக்க தேவையில்லை என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். சில தரப்பினர் திட்டமிட்ட முறையில் கலன்கள் மற்றும் போத்தல்களில் எரிபொருளை சேகரித்து வருவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் மீள் அறிவித்தல் வரும் வரை பின்வரும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதன்படி மீன்பிடி படகுகள், தொழிற்சாலைகள், விவசாய நடவடிக்கைகள் மற்றும் அத்தியாவசிய வீட்டு தேவைகளுக்கு தவிர ஏனைய தேவைகளுக்காக கலன்கள் அல்லது கொள்கலன்களுக்கு எரிபொருள் வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து எரிபொருள் நிரப்பு நிலைய முகாமையாளர்களுடன் இணைந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிபொருளை சட்டவிரோதமாக களஞ்சியப்படுத்தி அதிக விலைக்கு விற்பனை செய்யும் மோசடிகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை சமூக வலைத்தளங்கள் ஊடாக எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து போலி பிரச்சாரங்களை முன்னெடுக்கும் நபர்கள் அல்லது குழுக்களை கண்டறியவும் போலீஸ் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் வழமை போன்று தமது தேவைகளுக்காக மாத்திரம் எரிபொருளை பெற்றுக் கொள்ளுமாறும் தேவையற்ற பதற்றத்தை உருவாக்க வேண்டாம் எனவும் போலீஸ் ஊடகப் பிரிவு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கொழும்பு துறைமுக நகர கடற்பரப்பில் இருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கடலில் சடலம் ஒன்று மிதப்பதாக கொழும்பு துறைமுக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இச்சடலம் மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபர் கடந்த 28ஆம் தேதி கொழும்பு துறைமுக நகரத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக வந்தவர் என்பதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கொழும்பு துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவும் போர் நிலை காரணமாக குறித்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் தமது சொந்த பாதுகாப்பிற்காக தமது வான்வழிகளை மூடியுள்ள நிலையில் இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்து சேரவிருந்த 115 விமானங்களின் விமானங்கள் இன்று இரவு வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய பொறுப்பதிகாரி அறிவித்துள்ளார். இதற்கமைய மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வரவிருந்த ஸ்ரீலங்கன் மற்றும் ஏனைய வெளிநாட்டு விமான நிறுவனங்களின் 55 விமானங்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து குறித்த பிராந்தியத்திற்கு புறப்படவிருந்த 60 விமானங்களும் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளன. 28ஆம் தேதி மதியம் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நோக்கி புறப்பட்ட 2 பிட்ஸ் ஏர் மற்றும் ஏர் அரேபியா விமானங்களும் அந்த பிராந்தியத்திற்குள் நுழைய முடியாமல் அன்று பிற்பகல் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது. தற்போதைய சூழ்நிலை காரணமாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் எந்த விமானமும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தடுத்து வைக்கப்படவில்லை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள நாடுகளுக்கு ஒரு இடமாக பறக்கும் பயணிகளும் அந்த பிராந்தியம் வழியாக ஏனைய நாடுகளுக்கு பறக்கும் பயணிகளும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்பு தமது பயண முகவர்களிடம் இது குறித்து விசாரிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் முதல் 24 மணி நேரத்திற்குள் ஈரானின் 1000க்கும் மேற்பட்ட இலக்குகள் மீது தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என பெயரிடப்பட்டுள்ள இந்நடவடிக்கையின் முதல் 24 மணி நேர தாக்குதல்களுக்கு ரேடர் கண்களில் சிக்காத அதிநவீன குண்டுவீச்சு விமானங்கள், ட்ரோன்கள், போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணை அமைப்புகள் பயன்படுத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை அதிகாரி அறிவித்துள்ளார். ஈரானின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள், பெலிஸ்டிக் ஏவுகணை தளங்கள் மற்றும் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவற்படையின் கூட்டு தலைமையகம் ஆகியன இத்தாக்குதல்களின் பிரதான இலக்குகளில் உள்ளடங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். லெபனானின் பல நகரங்களில் உள்ள மக்களை அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதன்படி லெபனானில் உள்ள 50க்கும் மேற்பட்ட நகரங்களில் வசிக்கும் மக்களை இவ்வாறு வெளியேறுமாறு இஸ்ரேலிய படைகள் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த வெளியேற்ற உத்தரவை பிறப்பித்துள்ள இஸ்ரேல் குறித்த நகரங்களில் இருந்து குறைந்தது 1000 மீட்டர் தூரத்திலாவது பாதுகாப்பாக இருக்குமாறும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் மற்றும் ஈரானிய உச்ச தலைவர் கமேனி படுகொலை ஆகியவற்றிற்கு பழிவாங்கும் நோக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முன்னெடுத்தது. இதனை அடுத்து ஹிஸ்புல்லாக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் பலவற்றின் மீது இஸ்ரேல் பாரிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இத்தாக்குதல்கள் தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல், தமது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் எந்தவொரு எதிரியும் அதற்கான பாரிய விலையை கொடுக்க வேண்டி நேரிடும் எனவும் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் வளைகுடா நாடுகள் ஈரானுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்துள்ளன. ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பதற்கான திட்டங்களை பரிசீலித்து வருவதாக சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய வளைகுடா ஒத்துழைப்பு சபை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிக்க பலகட்ட தூதரக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அதனை மீறி ஈரான் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. எனவே தமது நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை எனவும் இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தாம் ஒன்றிணைந்து செயற்பட உள்ளதாகவும் GCC என அழைக்கப்படும் வளைகுடா ஒத்துழைப்பு சபை வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இப்போர் பதற்றம் மற்றும் விமான இரத்து சம்பவங்கள் காரணமாக துபாய் மற்றும் அபுதாபி ஆகிய நகரங்களில் தாயகம் திரும்ப முடியாமல் சிக்கியுள்ள சுற்றுலா பயணிகளின் தங்குமிடம் மற்றும் உணவு செலவுகளை அரசாங்கமே ஏற்கும் எனவும் ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இதன்படி பாதிக்கப்பட்டுள்ள பயணிகள் தாம் ஏற்கனவே தங்கியுள்ள விடுதிகளில் தங்குமிட காலத்தை எவ்வித கட்டணமுமின்றி இலவசமாக நீட்டித்துக் கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமீரக அரசிற்கு விருந்தினர்களின் பாதுகாப்பே முக்கியம் எனவும் குறித்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் அமெரிக்காவிடையே நிலவி வரும் போர் சூழல் மேலும் 4 வாரங்களுக்கு நீடிக்கலாம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர், ஈரானின் பரப்பளவு மற்றும் தற்போதைய இராணுவ நிலைவரத்தை கணக்கிற்கொண்டு இக்காலக்கெடுவை திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல்கள் தற்காலிகமானவை அல்ல எனவும் அமெரிக்காவின் அனைத்து இலக்குகளும் எட்டப்படும் வரை போரின் வேகம் குறையாது எனவும் அவர் உறுதிபட அறிவித்துள்ளார். இதுவரை நடைபெற்ற தாக்குதல்களில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி உட்பட 48 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், இது தாம் எதிர்பார்த்ததை விடவும் மிக பெரும் வெற்றி என தெரிவித்துள்ளார். இதேவேளை இப்போரில் 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளதையும் அவர் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளார். இவர்கள் மிகச்சிறந்த வீரர்கள் என புகழாரம் சூட்டியுள்ள அமெரிக்க ஜனாதிபதி, போர்க்களத்தில் இத்தகைய உயிரிழப்புகள் துரதிர்ஷ்டவசமானவை எனினும் தவிர்க்க முடியாதவை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமெரிக்க ஜனாதிபதி, ஈரான் தலைவர்கள் இப்போது பேச விரும்புகின்ற போதிலும் அவர்கள் கடந்த வாரமே பேசியிருக்க வேண்டும் என பதிலளித்துள்ளார். தற்போதைய தாக்குதல்கள் தொடரும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.